எனது Philips, எனது நம்பிக்கை, எனது பெருமை. Innovation in you. Philips. இந்தாங்கம்மா. இந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டு தான் வாழ்த்தணும். அதுதான் எங்க சம்பிரதாயம். நான் ஏன் இது சாதாரண எலுமிச்சம் பழம் இல்லம்மா. 11 அம்மன் கோயில்ல வச்சு பூஜை பண்ணின பழம். எங்க பொண்ணோட நல்லதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இத கையில வச்சிருந்தா குளிர்ச்சியா இருக்கும். இந்த குடும்பத்தை சேராதவங்களோ இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இத கையில எடுத்தா இதோட சூடு தாங்க முடியாது, கையை எரிச்சிரும். தாய், இந்த குடும்பத்தோட ஆணி வேற நீங்க தான். பழத்தை பிடிங்க. தாயி, எங்க பொண்ணுக்கு சந்தன போட்டு வச்சுட்டு இந்த வைர நெக்லஸ போட்டு விடுங்க. வைரமா? என்ன தாய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேத்திக்கு வாங்கி போடுங்க. பாட்டி, ரோஜாவுக்கு தாயும் இல்ல, தாய் வீட்டு சீதனமும் இல்லன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா? 7 அம்மா வந்திருக்காங்க. சப்த கன்னியர்கள் கோவிலுக்கு நீங்க போய் கும்பிடுவீங்களே, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. அந்த வைர நெக்லஸ வாங்கி ரோஜா கழுத்துல போடுங்க. ஏதாவது ஒரிஜினல் வைரம் தானா? என்ன பாட்டி நீங்க கண்ணாடி கல்ல நீங்க வைரம்னு நினைக்கிறீங்க? வைரத்தை நீங்க சந்தேகப்பட்டு பாக்குறீங்க. இவங்கெல்லாம் யாரு? உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருந்து இவங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போறாங்க. இவங்களுக்கு வராத கிஃப்டா பாட்டி? வைர நெக்லஸ வாங்கி சந்தோஷமா ரோஜா கழுத்துல போட்டு விடுங்க. பாட்டி, நீங்க கேட்ட தாய் வீட்டு சீதனம் வந்துருச்சுல்ல, போடுங்க பாட்டி, போடுங்க. சொல்லுங்கம்மா. அப்பா சொல்லுங்க. போடுங்க. போடுங்க பாட்டி. கல்பனாம்மா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா தாயே, ரோஜா, அர்ஜுன் சொன்ன மாதிரி உன் தாய் வீட்டு சீதனெல்லாம் வந்துருச்சு பாத்தியா? எனக்கு ஒரு அம்மா தான் வந்தாங்க, ஆனா உனக்கு 7 அம்மாக்கள் வந்திருக்காங்க. நீதாம்மா பாக்யவதி. நல்லா இரு. பாலு, நான் தான். என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? உலகத்துல இருக்க எல்லாரோட பேரும் எங்களுக்கு தெரியும். உன் சம்சாரம் யசோதா எங்க? உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. புருஷனை பெத்த அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டா எதுக்கு நோய் நொடி வரப்போகுது?
மாமியார் மாமனார தான் அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிட்டா டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி பாவம் பண்ணிட்டா, என்ன பண்றது? சமயபுரம் போய் ஆத்தாவை கும்பிட்டுட்டு உப்பும் மிளகும் காணிக்கையா போட்டுட்டு வர சொல்லு, எல்லாம் சரியாயிடும். சரி சரி. அனு நீ வா. வா அனு. ஏன் தயங்குற? எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னென்னவோ செய்யற, இதெல்லாம் தெரியாதா? நீ என்னெல்லாம் செய்யற, எங்கெல்லாம் போற, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வா. இல்ல நான் வரமாட்டேன், நான் உள்ள போறேன். நீ உள்ள போற நாள் இன்னும் வரல. அதுவும் ஒரு நாள் வரும். இப்ப இத செஞ்சுட்டு போ. ஏன் வரமாட்டேங்கிற? நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே? இந்த குடும்பத்தோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு வா. அனு, ஏன் பயப்படுற? இது நான் ஒண்ணும் பயப்படலையே, நான் எதுக்கு பயப்படணும்? அப்போ இந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி கையில வச்சுக்கோ. அவங்க சொல்ற மாதிரி பண்ண. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல, நான் அதனாலதான் சொல்றேன். அனு, இதுல பழகிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அம்மா கல்பனாலாம் பண்றத பார்த்த இல்ல, அப்படியே பண்ண வேண்டியதானே? பாத்தீங்களா பாட்டி, அனு ஏன் பயப்படுறான்னு தெரியுமா? எதுக்கு பயப்படுறா? அது அவளுக்கே தெரியும். அனு, ஏண்டா கண்ணு பொல்லாப்பு, அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு போயிட. பாட்டி எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறீங்களேன் ப்ளீஸ். ஏன் பிடிக்கல? அதுக்கு காரணத்தை சொல்ல. அனு வாமா, நாங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போகணும். விடுங்க, விடுங்க, கைய விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. இந்தா, இந்த பழத்தை கையில வச்சுக்காம சடங்கு பண்ணா பிரயோஜனம் இல்ல. புடி புடி. என்னம்மா, பழம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? நல்ல குளிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா. பழத்தை உள்ளங்கையில வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் இந்த வீட்டு குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. அனு, என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா கீழே போட்ட? அது பாட்டி, அணுவுக்கு பழம் சுற்றுச்சு போல இருக்க. ஔவையார் சொன்ன சுட்ட பழம் இதுதான். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல கூலா தான் இருந்துச்சு. நான் தான் இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு முன்னாடியே சொன்னேன்ல, அதான் கை தவறி கீழே விழுந்துருச்சு. அப்படியா? கை தவறி விழுந்த மாதிரி தெரியலையே. நீயே பதறி போட்ட மாதிரி இருந்தது. இல்ல இல்ல. சரி, அப்படி ஒண்ணு செய். மறுபடியும் அந்த பழத்தை எடுத்து உன் கையில வச்சுக்கோ. இது பாருங்க, என்ன வச்சு விளையாடாதீங்க சொல்லிட்டேன். பெரியம்மா, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அத முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. இல்லன்னா இந்த குடும்பத்துக்கே ஆபத்து. எதிரியோட கை ஓங்கிடும். அதுக்கு நாங்க இப்ப என்ன பண்ணணுமா? என் தங்கச்சி வாராகி தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்திலேயே இருக்கா. அவளை போய் ஒரு தடவை குடும்பத்தோட பாத்துட்டு வாங்க. அவ இந்த மாதிரி எதிரிங்களோட தொல்லை, கண் திருஷ்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துருவா. சரி, எல்லாரும் வாங்க. நம்ம ரோஜாக்கு கண் திருஷ்டி அதிகமா பட்டிருக்கு. நம்ம 7 பேரும் சேர்ந்து சுத்தி போடுவோம். அர்ஜுன் வாங்க, உங்க 2 பேருக்கும் தான் கண் திருஷ்டி அதிகமா இருக்க. வந்து ரோஜா பக்கத்துல நில்லுங்க. வாங்க அர்ஜுன்.
போடா. பெரியம்மா, கல்பனா, பிரதாப் எல்லாரும் வாங்க, வந்து நில்லுங்க. அம்மா நீ வந்து நில்லடா கண்ணு, உனக்கு நிறைய திஷ்டி இருக்கும். வா, அப்புறம் உனக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு வந்துட போகுது. பாட்டி, அவளுக்கு இனிமேல் தான் ஆக வேண்டியதெல்லாம் ஆகணும். நீ வாய முடிட்டு பேசாம இரு. இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். பெரியம்மா, எங்க பொண்ணு ரோஜாவுக்கு செய்ய வேண்டிய தாய் வீட்டு மரியாதையை பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க அப்பப்ப வந்து பண்ணிட்டு போறோம். ரோஜா, உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்க கூடாதுமா. நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம், புரியுதா? நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. வரேன் தாயி. போயிட்டு வாங்க. போலாம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பூஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படியாவது பார்க்கணுமே. ஃபோன் பண்ணாலும் சரியா பேச மாட்டேங்கிறா. அவங்க அப்பா அம்மா இருந்தா சரியாவும் பேச மாட்டா. அதுலயும் அவங்க அப்பா இருந்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிருமே. எப்படி போறது? அண்ணா 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 சார் இருங்க, நான் போய் சில்லறை போட்டுக்கிறேண்ணே. சார் தாங்க. எதுக்கு சார்? அட புடிங்க சார். சார் மிச்சம் 1300 ரூபா இருக்கு. பரவாயில்லண்ணே, வெயிலையும் மழையிலையும் தூக்கிட்டு அலையறீங்க. உங்களுக்கு இது கூட கொடுக்கலன்னா இப்படி வச்சுக்கோங்க. எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். உங்க கஷ்டத்தை யாருன்னே புரிஞ்சுக்கிறாங்க? சார் நீங்க ஏன் சார் கஷ்டப்படணும்? அண்ணே, இதை நான் கஷ்டப்பட்டு செய்யலண்ணே, எல்லாம் இஷ்டப்பட்டு தான் செய்யறேன். நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சார் இந்த வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கு. எதுவும் லவ் மேட்டரா? ஆமாண்ணே. காலமெல்லாம் காதல் வாழ்க்கை. நன்றிண்ணே. டேய், யாரோ பெல் அடிக்கிறாங்களே, கேக்கலையா உனக்கு? ஏன், உனக்கு 2 காது இருக்குல்ல, நீயே போய் தர. வர வர உன் வார்த்தை நீளுது, உன்னா கிழித்து வச்சு அறுத்துருவேன். அவ்வளவு வேலை செய்யறதுக்கு நீயே போய் கதவை திறந்துடலாம். டேய் போடா, போய் கதவை தர. இது குடு. ஹே குடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. கிளாஸ் அட்டெண்ட் பண்ற லட்சணம் எனக்கு தெரியாது. அப்பா கிட்ட சண்டை போட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்க. போடா, போய் கதவை தர. சரி குடு. என்ன சிலிண்டரா? பார்த்தா எப்படி தெரியுது? கதவு திறக்க இவ்வளவு நேரமா? வெயிட்ட தூக்கிட்டு எவ்வளவு நேரமா நிக்கிறேன்? இதுதானே உன் வேலையே. அடி, உழைக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க. யோ, என்னையே அடிக்கிறியா? எங்க அப்பா யார் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். உங்க அப்பா ஒரு கோஸ்ட், நீ ஒரு வேஸ்ட். ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? இரு இப்பவே எங்க அக்காவை கூட்டு வரேன். ஏன், உங்க அக்கா என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? சாதாரண ரவுடி இல்ல, பெரிய ரவுடி. இப்போதான் என்ன அடிச்சா. அவளை கட்டிக்க போறவன் பாவம். டேய் டேய் டேய்,
அந்த பாவப்பட்ட ஜென்மமே நான் தான்டா. அங்கிள் நீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து? டேய், இதுக்கு பேர் தான்டா லவ். லவ் பண்ணாலே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். இதெல்லாம் சுமையா நினைக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. நீ லவ் பண்ணும்போது உதவும். ஐயோ, நீங்க படுற கஷ்டத்துல நான் பார்த்து தானே இருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு எவனாவது லவ் பண்ணுவானா? சரிடா, ரொம்ப நேரமா வெயிட்ட தூக்கிட்டு நிக்கிறேன்டா. நேரம் வர வேண்டியது தானே? அடப்போடா, அது எப்படி? உங்க அப்பா அம்மா இருந்தா பிரச்சனையாயிரும்ல. அப்பா அம்மா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. நீங்க தேடி வந்த பூஜா மட்டும்தான் இருக்கா. அட பாவி, இத முன்னாடியே சொல்லிருந்தா இந்த வெயிட்டவே தூக்கி இருக்க மாட்டேனே. எங்க வீட்ல இருந்து அக்காவை தூக்க பாக்குறீங்களா? அப்ப இதெல்லாம் தூக்கி தானே ஆகணும். புஜி, யார் வந்திருக்கா? ஏன் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க? அக்கா, நான் வந்திருக்கேன்னு சொல்லாத. கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. கிச்சன்ல வழக்கமா வைக்கிற இடத்துல இறக்கி வைக்க சொல்லு. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இப்போ வாங்க வாங்க வாங்க. வாங்க. உள்ள போங்க போங்க. டேய், எங்க 2 பேரையும் கொஞ்சம் தனியா விடண்டா. சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நீ வேற நந்தி மாதிரி குறுக்க வந்துகிட்டு. அப்ப உங்க செல்ல கொடுங்க, அதுலதான் நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்தா புடி புடி, இடத்த காலி பண்ணி போ. பாட்டி, ரோஜாவுக்கு தாய் வீட்டு சீதனம் வரும்னு நான் சொன்னேன்ல, வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? எப்படி திடீர்னு வந்தாங்க இங்க? அதான் பாட்டி, அப்பாவிகளை அடிக்கடி குத்தி குத்தி காயப்படுத்தினா தெய்வம் வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து நிக்கும். அனு, அம்மா, அனு, அனு, இவன் ஒருத்தன். ரோஜா, இந்த வைர நெக்லஸ் இருக்கு பாத்தியா? அது உன் கழுத்துக்குனே பண்ண மாதிரி இருக்கு. நாம மேல போலாம். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. குல்ஃபி, இவங்கெல்லாம் பாக்குற மாதிரி உன்னை நான் தூக்கிட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இப்ப உன் வீட்டு சொந்தங்களா வந்து பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த மரியாதை, அதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாடி சக்கரை கட்டி தூக்கிட்டு போறேன் ரோஜா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ சார், என்ன சார்? பேசாம இரு. இறக்கி விடுங்க சார். நான் இறக்கி விட மாட்டேன், அமைதியா இரு. சார், என்ன சார் நீங்க எல்லாரும் முன்னாடி ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு சார். பர்றா, வெக்கமா இருக்கா? நீ வெக்கப்படும் போதெல்லாம் உன் அழகு ஏறிக்கிட்டே போகுது, விலைவாசி மாதிரி. இந்த கண்ணம் இருக்குல்ல, கண்ணம் அது செவந்துகிட்டே போகுது, வெத்தலை போட்ட நாக்கு மாதிரி. உன்னை இப்படி பார்க்கும் போதெல்லாம் சார், நான் இப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கேன் சார். எனக்காக ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? நான் எங்க பண்ண? எனக்கு தெரியும் சார், என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. ஆமா ரோஜா, உன்னை அடிக்கடி அம்மா அப்பா இல்லாதவ, ஆதரவு இல்லாதவன பாட்டி குத்தி காட்டி உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா இங்க வந்தவங்க எல்லாம் பணத்துக்காக வரல ரோஜா. கோவில் கோவிலா போய் சர்வீஸ் பண்றவங்க. ஒரு அம்மாவுக்கு பதிலா 7 அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் பாரு. பாட்டியால ஒன்னும் பேச முடியாம அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க பாத்தியா? சார், எனக்காக ஏன் சார் இவ்ளோ பண்றீங்க? நான் உங்களுக்காக என்ன சார் அப்படி பண்ணிட்டேன்? ரோஜா,
இப்ப சொல்லு ரோஜா, என் இதயம் உன் பேரை சொல்லிக்கிட்டே துடிக்குதா? ஆமா சார், என் பேர் சொல்ற மாதிரி தான் கேக்குது. நீ எங்க இருக்கன்னு இப்ப தெரியுதா? என் இதயம் எப்பவுமே உனக்காக தான் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். என் மூச்சு நிக்கும் போது கூட. சார், இது நிக்கிறதுக்கு முன்னாடி இது நின்னுடும் சார். ரோஜா, நாம 2 பேருமே 100 வருஷம் சேர்ந்து வாழ போறோம். இந்த ஜென்மத்திலேயே நமக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்க. இந்த அன்பை அனுபவிக்கவே நமக்கு 100 வருஷம் தேவைப்படும். கரெக்ட் சார். எப்பவுமே நீங்க இப்படிதான் சார் பேசணும். ரோஜா சார், உனக்கு நிறைய கந்திருஷ்டி பட்டிருக்குன்னு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. நானும் இன்னைக்கு உன் அழக பார்த்து கண்ணு வச்சிட்டேன். பரவாயில்ல சார், நானும் இப்படி ஒரு புருஷன் நானு உங்க மேல கண் வச்சுட்டேன் சார். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே